வணக்கம் மக்களே, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட டெய்லி ரொட்டீன் சிம்பிள் ஒர்க்கு தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே தான். சாட்டர்டே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் காலைல டிஃபன் சாப்பிட்டுட்டு லஞ்சு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ரொக்கோலி தான் இன்றைக்கி வந்து சைட் டிஷ்ஷாக செய்ய போகிறேன். பொரியல் மாதிரி செய்ய போகிறேன் ப்ரொக்கோலி வந்து எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா நம்ம வந்து அவிச்சிட்டு சால்ட்டு பெப்பர் போட்டு கொடுத்தா கூட அவள் சாப்பிட்ருவா. இன்றைக்கி வந்து நம்ம ஜஸ்ட்டு பொரியல் மாதிரி தான் செய்வேன். முட்டைக்கோஸெல்லாம் நம்ம செய்வோம்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெறும் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு ப்ரொக்கோலியை தாளிச்சிருவேன். அதுக்கு முன்னாடி ப்ரொக்கோலியை வந்து காலிஃப்ளவர் நம்ம எப்படி வேக வைப்போம், உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் வேக வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தாளிக்கணும். ப்ரொக்கோலியில் வந்து என்னென்ன வந்து ஊட்டச்சத்தெல்லாம் இருக்குதுன்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நான் வந்து நெட்டில் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து நார்ச்சத்து நிறையா இருக்குது, வைட்டமின் சி நிறையா இருக்குது, அண்ட் தென் வைட்டமின் கே நிறையா இருக்குது, அப்புறம் இரும்பு சத்து பொட்டாசியமும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து கெட்ட கொழுப்புகளை வந்து கரைக்கிறதுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது. பேட் கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. இது நிறைய நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வந்து வராமல் கண்ட்ரோல் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் நம்மளோட எலும்புக்கும் வந்து நல்ல ஒரு சத்து கொடுக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பளபளப்பை கொடுக்கறதுக்கு வந்து இந்த ப்ரொக்கோலி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் வந்து ப்ரொக்கோலியை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணியோ இல்லை வந்து 65 மாதிரியோ பண்ணியோ சாப்பிட்டோம்னா அதில் உள்ள ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸ்டீம் பண்ணி, அதாவது வேக வச்சு தான் சாப்பிடணும். அப்படி இல்லாட்டினா வந்து ஃபாரின் கண்ட்ரிலலாம் வந்து அதை அப்படியே பச்சையாகவே வந்து சாலட்டில் லைட்டாக சேர்த்துட்டு சால்ட்டு பெப்பர் போட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்து அதுலேருந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து முட்டையும் வந்து சைடு பை நான் வேக வச்சுட்டேன். ப்ரொக்கோலி வேகையிலே வந்து முட்டையை வேக வச்சுட்டேன். இப்போ டெய்லியும் வந்து ஒரு முட்டை எடுத்துக்கிறாப்புல ஒரு ஐடியா. தேர்ஸ்டே வந்து சாப்பிட மாட்டோம். அன்னைக்கு தவிர மித்த எல்லா நாளையும் ஒரு முட்டை வந்து இப்போ எடுத்துக்கிறோம். சைடு பை வீடியோ எடுத்துக்கிட்டே இந்த ஒர்க்கெல்லாம் செஞ்சேன். முன்னாடியெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒர்க்கை வந்து ஒரு 1 ஹவரில் சீக்கிரம் எடுத்து முடிச்சிடலாம். பட் இப்போலாம் வந்து வீடியோ வந்து கரெக்டாக ஒன்று மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நான் ஃபுட்டு ஏதாவது வீடியோ போடுறேன்னா அது மிஸ் ஆகாமல் வந்து எடுக்கணுங்கிற கான்சன்ட்ரேஷன்லேயே வந்து வீடியோவும் எடுக்கிறேன், சமைக்கிற வேலையும் பார்க்குறேன். அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா முன்னாடி ஸ்டார்டிங் வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வேலை பார்க்குற மாதிரியே பார்த்துக்கிட்டே வீடியோ எடுக்க மறந்துடுவேன். பாதி வீடியோ எடுத்திருப்பேன், பாதி வீடியோ எடுத்துருக்க மாட்டேன். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் வீடியோ ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன். இப்போலாம் வந்து அது கான்சன்ட்ரேஷனோடய இருக்கிறேன். நம்ம கரெக்டாக அடுத்தடுத்தது வீடியோ எடுக்கணும், மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு அதே மாதிரியே எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து கடுகு, ஜீரகம், சோம்பு தாளிப்புக்கு அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டுட்டு வதக்கிட்டு அதோடைய சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லை, வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி நிறையா சேர்த்துருக்கேன். இதோட ஜஸ்ட்டு அது வேக வச்ச ப்ரொக்கோலியை போட்டுட்டு நான் வதக்கிட்டு இறக்கிடுவேன். அப்படி தான் நான் செய்வேன். நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி செஞ்சோம்னா அது எப்படி வரும்னு தெரியல. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒன் டைம் வந்து குருமா வச்சேன். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் வைப்போம்ல குருமா, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போட்டு செய்கிறது. அதே மாதிரி இந்த ப்ரொக்கோலியை லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு தண்ணியில் வேக வச்சுட்டு குருமா வச்சு செஞ்சோம். நல்லா தான் இருந்துச்சு. அந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதை 65 போட்டோம்னா அதில் உள்ள ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் போயிடும். காலிஃப்ளவருமே மோஸ்ட்லி நம்ம 65 தான் பண்ணுவோம். அந்த அவிச்ச மாதிரி எதுவும் ரொம்ப செஞ்சு சாப்பிட்றதில்ல யாரும். மோஸ்ட்லி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இது வந்து ஒரு அவ்வளோ மோசமாகவும் இல்லை, ப்ரொக்கோலி நல்லா தான் இருக்குது. சேம் காலிஃப்ளவர் டேஸ்ட்டு ஸ்மெல்லுக்கு தான் வந்து ப்ரொக்கோலி இருக்குது. பார்க்க தான் க்ரீன் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன குழம்பு வைக்கிறதுனே யோசனையாகவே இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அத்தைகிட்ட கேட்டேன், என்ன குழம்புத்த வைக்கலாம் ஏன்னா ப்ரொக்கோலி செஞ்சாச்சு, அதுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம கொஞ்சம் காரமாக வச்சா தான் குழம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்புறம் முந்தா நாள் தான் வந்து நான் வந்து காரக்குழம்பு வச்சுருந்தேன். அதனால சரி தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சுட்டா, நைட்டுக்கும் அதே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சுட்டோம்.
தக்காளி தொக்கு செஞ்சுட்டு அப்புறம் ரைஸ் வச்சுட்டு லஞ்சை வந்து அதோட ஃபினிஷ் பண்ணியாச்சு. எப்போதுமே நான் தக்காளி வெங்காயம் வதக்குறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுவேன். எந்த வெஜிடபிள்ஸோ எது வதக்குனாலும் நீங்கள் வந்து நல்லா ஃப்ளேம் அதிகமாக வச்சு வதக்கிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் கழித்து சிம்மில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கியிருக்கும். ட்ரையாகவும் ஆயிருக்காது. நல்லா நம்மளுக்கு சீக்கிரம் வதங்கி வந்துடும். நம்ம ஓப்பன் பண்ணி வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா தக்காளி இப்போ வர தக்காளிலாம் சட்டுன்னு வந்து வதங்குறதில்ல. மோஸ்ட்லி நிறைய பேர் அரைச்சி தான் எல்லா ஃபுட்டுலேயும் ஊற்றிடுவாங்க. தக்காளி அரைச்சே ஊற்றிடுவாங்க சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காண்டி. இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். அப்புறம் தக்காளி வதங்கினோன்னே கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் அண்ட் தென் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அது கூடயே கொஞ்சம் வந்து பச்சை தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட வேண்டியதான் இனிமேல். இந்த ஊறுகாய் வந்து லாஸ்ட் வீக் போட்டேன். ஒரே ஒரு மாங்காய் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த கம்மங்கூழ் ரெசிபி செஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் சேனலில். அதுக்கு செஞ்ச ஊறுகாய் தான் அது. ட்ரை பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் நல்லா வந்திருக்கு ஊறுகாய். அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வந்து வச்சுட்டோம் லஞ்சுக்கு. ரைஸ் வந்து எங்களுக்கு மட்டும்தான். இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து ரைஸு சாப்பிட்றதில்ல. வெஜிடபிள்ஸு, எக்கு, அப்புறம் வந்து கொண்டக்கடலை இது மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனாலயே மோஸ்ட்லி இப்போ குழம்பு வந்து சிம்பிளாக வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் வந்து நிறையா சேர்த்து சாப்பிட்றாப்புல பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் நான் சாதத்தை வச்சு விட்டுட்டு அத்தையை வந்து சாதத்தை மட்டும் வடிக்க சொல்லிவிட்டு நான் வந்து எம்ப்ராய்ட்ரி வந்து இப்போ கற்றுக்குறேன். ஓனாக வந்து யூடியூப்லேயே வீடியோஸ் பார்த்து தான் இப்போ கற்றுக்குறேன். அப்பப்போ வந்து அதையும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு டிசைன்ஸ் எல்லாம் வரமாட்டேங்குது. நானே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கையில என் பொண்ணு என்ன பண்ணிட்டா, நான் ஸ்டாண்டு யூஸ் பண்ணி தான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அவளுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு நான் வீடியோ எடுக்க போகிறேன்னு. அவள் வந்து ஸ்கெட்சு, நோட்டெல்லாம் அந்த கேமராவுக்கு கீழே கொண்டாந்து வச்சுட்டு மம்மி இதை வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னான். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் நேரம் எடுப்போம் அப்படின்ட்டு அவளை வரைய சொன்னேன். அவள் வரைஞ்சா. அவள் வரைஞ்சது தான். அதுக்கப்புறம் கலர் பண்ணிக்கிட்டு இருந்தா. அம்மா வந்து எம்ப்ராய்ட்ரி போட வீடியோ எடுத்துக்கிறேன்டா கொடுடா அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டா கடைசி வரைக்கும். ரொம்ப நேரம் அவள்கிட்ட போராடி பேசிக்கிட்டு கலர் அடிக்க வச்சேன். சரி கொஞ்ச நேரம் வந்து கலர் பண்ணட்டும், அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அழகா நீட்டாக கடைசியில் வந்து கலர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டா. இது வந்து ஜாம்பியாம். இப்போ தான் ஜாம்பி வீடியோஸ் வந்து கிட்ஸுக்கு வந்து யூடியூப்பில் நிறையா வருதுல்ல, அதை பார்த்து அவள் ட்ரை பண்ணியிருக்கா இது. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ ஓன் ஹேண்டை வச்சு ஏதோ ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து ட்ரா பண்ணிக்கிட்டு இருந்தா ஹேண்டை. அதையும் வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப நேரம் இது பண்ணிகிட்டு இருந்தா. கட் பண்ணவும் விடலை அவ. சரி எடுப்போம் அப்படின்ட்டு நானும் வீடியோ எடுத்துட்டேன். எனக்கு வந்து வீடியோ தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காண்டி இதையும் வீடியோ எடுத்துட்டேன். What is this? Hand. அப்புறம் பாப்பா இதை ஃபினிஷ் பண்ணோட நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லி கேட்டு ஸ்டாண்டை வாங்கிட்டேன். அழுக ஆரம்பிச்சிட்டா கொஞ்ச நேரத்தில். சரி அப்படியே விட்டால் சரியாயிருவேன்னு விட்டுட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஹார்ட்டில் இப்போ நிறைய டிசைன்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஹார்ட்டை வச்சு. சரின்னு இந்த பட்டன் இந்த வீடியோவில் தெரியும் பாருங்கள், யூடியூப்பில் பார்த்து தான் அதை ட்ரை பண்ணேன். இந்த பட்டன் டைப்பில் சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஸ்டார்டிங்லேருந்து நான் ட்ரை பண்ணுற ஒரே டிசைன் இந்த பட்டன் தான் நான் ட்ரை பண்ணுறேன். பட் இது பர்ஃபெக்டாக எனக்கு வரமாட்டேங்குது. நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டேன். சரி ஃபஸ்ட்டு இந்த டிசைன் போட்டு பார்ப்போம் ஹார்ட்டுக்கு, சுற்றிலும் இந்த பட்டன் ரோஸ் மாதிரி அந்த டிசைன்
பட் அது எனக்கு கரெக்டாக வரல. அதனால சரி சிம்பிளான டிசைன் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி சிம்பிளாக இது ரொம்ப சிம்பிளான டிசைனு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு ஹார்ட்டு ட்ரை பண்ணேன். இது எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே வந்துருந்துச்சு. அதனால ஷார்ட்ஸுக்கும் இது நம்மளுக்கு யூஸ் ஆகும் வீடியோக்குன்ட்டு இந்த மாதிரி எடுத்துட்டேன். மோஸ்ட்லி ஷார்ட்ஸுக்காக தான் நான் வந்து நிறைய கற்றுக்கிறேன். இன்னொன்று ஓனாக ப்ளவுஸுக்கு என்னோட ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் எம்ப்ராய்டரி பண்ணணும்னு எனக்கு ஆசை. சரி நம்மளே கற்றுக்கிட்டு நம்மளே அதை ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு நானே இப்போ செல்ஃபாக கற்றுக்கிறேன். கிளாஸும் போகலை, யூடியூப்பை பார்த்து மட்டுமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஷார்ட்ஸில் போடுறப்ப நிறையா பேர் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. பட் நிறையா பேர் வந்து டிஸ்கரேஜும் பண்ணுறாங்க. நான் வந்து ப்ராக்டிஸ்ன்னு சொல்லியே தான் அதில் போடுறேன். செல்ஃப் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி தான் வந்து ஷார்ட்ஸில் போடுறேன். நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு பர்ஃபெக்டாக போடுறேன்னு சொல்லலை. பட்டு என்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு தேங்க்யூ. டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. என்கரேஜ் பண்ணலாட்டியும் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. ஓகே மக்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த விலாக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் மறந்துடாதீங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து இதே மாதிரி சந்திப்போம். நன்றி மக்களே. பாய் பாய்.